இந்தியாவில் அடுத்த 2-3 வருடங்களில் மின்னணு துறையில் 5000 கோடி ரூபாய் வரை முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது மின்னணு பொருட்களுக்கான தேவை பெருமளவு வளர்ச்சி கண்டு வருகிறது. குறிப்பாக மொபைல் போன், டேப்லெட் மற்றும் கேமரா போன்ற மின்னணு பொருட்களுக்கு தேவை அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. அடுத்து வரும் ஆண்டுகளில் மின்னணு துறையில் மாற்றி அமைக்கப்பட்ட சிறப்பு ஊக்கத்தொகை தொகுப்பு திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான திட்டங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என இந்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் கூட்டமைப்பின் தலைவர் அசோக் சந்த் தெரிவித்துள்ளார்.